பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி நாளாக இருக்கிறது, கடைசி இரவாக இருக்குது, கடைசி தஹஜத்தாக இருக்குது, கடைசி சஹராக இருக்குது. அதனால இந்த நாட்கள்ல கடைசி இரவுலயும் சரி, கடைசி தஹஜத் சஹர்லயும் சரி, இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. இந்த ஒரு துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டால் போதும். உங்களுடைய ரமலான்ல கேட்ட எல்லா துவாக்களும் என்ன ஆகும்? உங்களுக்கு கபுலாகும். அவ்வளவு சிறப்புக்குரிய துவான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம துவா கேட்கிறோம், துவா கேட்டதெல்லாம் கபுலாகணும்னு கேட்கக்கூடிய ஒரு துவா இருக்கும்ல, அந்த துவா தான் இது. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடுறோம். நமக்கு முடிஞ்சிருச்சு ரமலான்னு நினைச்சிட்டு நீங்க அப்படியே அசால்ட்டா விட்டுறாதீங்க. இந்த கடைசி நாள்ல கூட நமக்கான ரஹ்மத் இருக்கு. எப்படி சாப்பாட்டுடைய கடைசி வாயில கூட நமக்கு ரஹ்மத்து பரக்கத்து இருக்கும், அந்த மாதிரி கடைசி நோம்புல கூட நமக்கு ரஹ்மத் இருக்கு. எப்போதும் கடைசி வரையும் என்ன பண்ணுவோம், அட்டென்ஷனா தான் நம்ம ஒர்க் பண்ணணும். எப்போதுமே அமல்கள் செய்யும் போது அப்படிதான், நம்ம கடைசி நொடி வரை சரியா செய்யும் போதுதான் அதனுடைய பரிபூர்ண நன்மை கிடைக்கும். சிலர் 50 வருடம் பாவத்தை செய்து வாழ்வாங்களாமா. ஆனா திடீர்னு ஒரு வருஷம் திரும்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவர்களுக்கு மவுத் வந்துரும், அவர்கள் ஒரு சொர்க்கவாசி ஆயிடுவாங்கம்மா. திடீர்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 50 வருஷம் நன்மை செஞ்சுட்டு கடைசியா 2 வருஷம் பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க மௌத்தாகும் போது பாவி ஆயிடுவாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். கடைசி நாள்ல கூட நமக்கு என்ன ஆகும், வழி தவறதுக்கான வாய்ப்புகள் ஆயிரும். அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. நாம நம்மளுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சோம்னா அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், நம்மளை கைவிட மாட்டான். அதனால கடைசி நாள் இரவு, அதுக்கப்புறம் சஹருடைய நேரம்னு சொல்லிட்டு அமல்களை நாம அல்லாஹ்வுக்காக செய்யும் போது நாம அந்த பலனை அடைந்து கொள்ள முடியும். இன்னும் இதுவரையும், அதாவது கடைசி நாளோட நமக்கு வேலையே முடிய போகுது, நன்மைகள் அதிகமா கிடைக்க போறதெல்லாம் நிறுத்த போகுது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதிகமா தான் நன்மை செய்யணும். இப்ப உங்களுக்கு 10 நாள் வியாபாரம் இருக்கு, 9 நாள் வியாபாரம் முடிஞ்சிருச்சு, நல்ல லாபம் சம்பாதிச்சிட்டீங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதுலயும் நல்ல லாபம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க சரி விடு, 9 நாள் சம்பாதிச்சிட்டோம், 10ஆம் நாள் போய் என்னத்தை போய் சம்பாதிச்சுட்டு அப்படின்னு விடுவீங்களா? அச்சோ, நம்ம என்ன பண்ணாலும் சரி, தூங்காம கொள்ளாம கூட இந்த 10ஆவது நாள் என்ன பண்ணிடணும், சம்பாதிச்சு வச்சிடணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும், இன்னி ஒரு வருஷத்துக்கு இதுதான் லாபம்னு நினைப்பீங்களா? அப்ப காசுல நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரிதான் அமல்கள்லயும் நினைக்கிறோம். கடைசி நாள் அப்படிங்கறதுனால பொழுதுபோக்காவோ இல்ல பொடுபோக்காவோ விட்டுட்டு மருதாணி போடுறதுனே ஈடுபடாம நல்லா அமல் செஞ்சுக்கோங்க. அதுல இந்த ரப்பனா வ தக்கபல் துஆஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. குறைந்தது ஒரு 7 முறையாவது நீங்க ஓதிக்கொள்ளுங்க. ரப்பனா வ தக்கபல் துஆஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை, இது எவ்வளவு ஓதினாலும் சிறப்பு ஜாஸ்தி தான். நீங்க ஒரு 7 முறையாவது ஓதிக்கொள்ளுங்க. இந்த நாளுடைய இரவு, அதுக்கப்புறம் சஹருடைய நேரம், தஹஜத்துடைய நேரம், இன்னும் அந்த கடைசி நாள் முழுவதுமே இதைதான் நம்ம ஓதணும். ரப்பனா வ தக்கபல் துஆஇ, யா அல்லாஹ் என்னுடைய துவாக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியா கேட்கிறோம். ஒரு மாசமா நான் எல்லாமே செஞ்சுட்டேன், அதுக்கான கூலியை கேட்கறதுக்கு தான் இது நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கோங்க, நன்மையை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. அதே சமயத்துல ஃபித்ரா பணம் இன்னும் யாரும் கொடுக்காம இருந்தீங்கன்னா தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துடணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கரெக்டா பிறை தெரிஞ்சதுக்கு பிறகுதான் கொடுப்பாங்க. சிலர் தொழுக போற அன்னைக்கு பள்ளிவாசல முதல்ல கொடுத்துட்டு தொழுவாங்க. அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபித்ரா பணத்தை கரெக்டா கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி கொடுப்பாங்க. சிலர் பணமா கொடுப்பாங்க. ஷாஃபி ஹனஃபில பார்க்கும்போது சிலர் பாத்தீங்கன்னா அரிசியா கொடுப்பாங்க. அதனால எப்படி கொடுத்தாலும் சரி தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துட்டு போங்க. எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா, இந்த ரமலான் மாசத்துல நம்ம செஞ்ச பாவங்கள் நமக்கு இருக்கும் பாருங்க, அதாவது இபாதத் செஞ்சாலும் அதுல நம்ம குறைகள் வச்சிருப்போம் இல்ல, அதை நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் நம்ம அதை கொடுக்குறோம். அதனால நம்ம பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிடணும், ரமலான்ல நம்ம என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கோங்க. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.